இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகு சாகுபடி மூலமா தண்ணீர் தேவை வந்து அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். உரத் தேவை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நிறைய பாசிட்டிவா சொல்றாங்களே. அதுக்கு எந்த டேட்டாஸுமே இல்லை. இது என்னன்னா, இந்த 2 மாநிலங்கள்ல அதுக்கான ஃபீல்ட் ட்ரையல்ஸ் நடத்திருக்காங்க. பஞ்சாப் அப்புறம் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் வந்து பண்ணிருக்காங்க. அந்த மாநிலங்களில் இது அதிக மகசூல் கொடுத்ததுக்காக எந்த விதமான டேட்டாஸ் இல்லை. ஏன்னா இவங்களால கண்டினியூஸாக பண்ண முடியல. ஏர்லியர்லாம் 2004 இருந்து ஆரம்பிக்கும் போது அப்போ கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. விட்ரா பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சப்சிக்வெண்டாக வந்துட்டு 2011, 13 அப்புறம் 14, 15 வந்து அவங்க ஆய்வுகள் பண்றாங்க. இந்த 2 இடங்கள்ல தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 சீசன்ல 3 இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு முழுமையான ஆய்வாக இருக்காது. அந்த டேட்டாஸ் வந்துட்டு இல்லை. ரெண்டாவது, அந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் கம்மியாக போட்டோம், இல்லை இதுக்கான உரங்கள் வந்து கம்மியாக நாங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய உரம், ரெகுலராக அடிக்கக்கூடிய பெஸ்ட், இதை வச்சு தான் அந்த க்ரோத்தையுமே காமிச்சிருக்காங்க. பருத்தி வந்து நமக்கு உதாரணமா இல்லையா? அது சாகுபடி தொடங்கிட்டாங்கல்ல. பிடி பருத்தி மட்டும்தான் இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட ஒரே பொருள். அது மட்டும் தான் இந்தியாவில். பிடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதன் காரணமாக இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னட் ஆகி தான் இருக்கு. அது கவர்மெண்டோட டேட்டாவே இருக்கு. சாகுபடி சொல்றேன். அதனுடைய டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மகசூல் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி நடக்கல. அது அப்படி ஸ்டாக்னண்டா தான் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி அப்படின்னு இருந்துச்சு. அதோட கூடுதல் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிடி காட்டன் வந்ததுனால நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்லாம் அது இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு. இந்தியாவில் விளையக்கூடிய பருத்திகள் 90% பருத்தி வந்து இன்னைக்கு பிடி தான். அப்ப என்னன்னா, மான்சான்டோ கம்பெனி தான் நீங்க நம்பி இருக்கீங்க. ஏன்னா அதுக்கான பேட்டன் ரைட் அவங்க கிட்ட தான் இருக்கு. விதைக்கான காப்புரிமை விவசாயிகள் இனிமேல் சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி விதை நீங்க அவங்க கூட தான் வாங்கணும். திருப்பி நீங்க மறு உற்பத்தி செய்யணும்னாலும் அவங்க கிட்ட உங்களுக்கு அனுமதி வாங்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ரைட் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோனோபோலி நீ அவங்க கிட்ட கொடுத்தீங்க. நீ பருத்தி வந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பருத்தி இருக்கு இல்லைங்களா, கதர் அடை மூலமா தான் நம்மளோட எக்கனாமியே அதுலதான் இருக்கு அப்படின்னு காந்தி இதுக்காக தான் போராடினார். அந்த எக்கனாமியை கொண்டு போய் நம்ம இப்போ ஒரு தனி நிறுவனம் பொருளாதாரமே சுத்தமா போயிருச்சு. இப்ப நீங்க வேற இந்தியாவில் விளையக்கூடிய 90% காட்டன் வந்துட்டு பிடி காட்டன் தான். அப்ப நீங்க அவங்கள நம்பி தானே இருக்கீங்க. அப்புறம் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது போயிருச்சு. மரபணு மாற்றப்பட்ட பருத்தினால பாதிப்புன்னு புரிந்து கொண்ட விவசாயிகள் இப்ப மீண்டும் பாரம்பரிய பருத்தி சாகுபடிக்கு மாறுறாங்களா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப கிராஜுவலா இருக்கு. இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க அது ஒரு எலி வள மாதிரி தான். உள்ள போய் நீங்க மாட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனி நம்பி சார்ந்து அவங்க வாழ ஆரம்பிச்சுறாங்க. நீ வந்து இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க, நீ இதை வந்து பயிர் செய்யுங்க மாற்றிடுறாங்க. அந்த நிலம் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. திருப்பி அவங்க பழைய சாகுபடிக்கு வரணும் அப்படின்னா அந்த நிலத்துக்கான பழைய தன்மை கொண்டு வரணும். அதுக்கு அதிகம் ஒரு 5 வருஷம் ஆகும். அதுக்கு அவங்க செலவு பண்ணணும். அதை வந்து நீங்க ஆர்கானிக்கா மாத்தணும்னா அப்ப திருப்பி உங்களுக்கு எங்கிருந்து கடன் கிடைக்குது? அப்போ இதுல மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு தெலுங்கானா, விதர்பால அதிகப்படியான சூசைட் நடப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா, ஒரு எலி வலைக்குள்ள போய் மாட்டின மாதிரி தான். அந்த ட்ராப் ஆயிருக்காங்க. அப்போ இதுல இருந்து மீட்டு உருவாக்கி வெளியே வர்றதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வேலை இருக்கும்? பாரம்பரிய பருத்தி விதை எவ்வளவு 1 கிலோ, மரபணு மாற்றப்பட்ட பருத்தி விதை எவ்வளவு 1 கிலோ? அது ஒவ்வொரு வெரைட்டிஸ் பொறுத்துமே. அது இப்போ பாரம்பரிய அதுதான் அதுல இருக்க பியூட்டியே தான். வந்து நீங்க இவ்வளவுதான் எனக்கு சந்தைகளை வந்து மதிப்பு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கு, நான் உங்களுக்கு கடனா கொடுக்கலாம். அது வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஓப்பன் சந்தையில போயிட்டு விதை திருவிழான்னு நம்ம நடத்துறோம். நீ இந்த விதை வச்சுக்கப்பா, எனக்கு அந்த விதை கொடுக்க. பாரம்பரிய விதைகள்ல ஏன்னா யாருமே உரிமை கொண்டாட முடியாது.